ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், சேலம் கிரேஸ் கம்யூனிட்டி காலேஜ் வழங்குற இந்த பாடப்பகுதிக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வாழ்க்கையை நிர்வகிக்கும் திறன்கள், அதாவது லைஃப் கோப்பிங் ஸ்கில்ஸ்ல யூனிட் 6 ஆன நிர்வகிக்கும் திறன்கள் 2 பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். உண்மையிலே சொல்லப்போனா இது வெறும் தேறி படிக்கிற ஒரு சாதாரண பாடம் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல உங்கள மாதிரி இளைஞர்கள் ஃபேஸ் பண்ற நிஜ உலக பிரச்சனைகளை சமாளிக்க உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான விழிப்புணர்வு கேடயத்தை உருவாக்குறத பத்தி தான் நம்ம பேச போறோம். இது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு சேஃபான வழிகாட்டியா இருக்கும்னு நம்புறேன். இந்த பாடப்பகுதியில நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல அலகு 6ஓட அறிமுகம், அப்புறம் HIV மற்றும் எய்ட்ஸ், அது பருவ முறைகள் பத்தி பார்ப்போம். அதைத் தொடர்ந்து மது பழக்கம், புகை மற்றும் போதை பழக்கங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு வரிசையா பார்க்க போறோம். சரி, முதல்ல அலகு 6 ஒரு சின்ன அறிமுகத்தோட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இளைஞர்கள் எக்கச்சக்கமான சவால்களை சந்திக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சவால்களை எந்த ஒரு முன்முடிவும் குற்ற உணர்ச்சியும் இல்லாம எப்படி தைரியமா எதிர்கொள்றதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட முதல் டாபிக் HIV மற்றும் எய்ட்ஸ். இத பத்தின மருத்துவ உண்மைகளை நம்ம கத்துக்கணும். ஏன்னா பயப்படுறதை விட சரியான நாலேஜ் வளர்த்துக்கிறது தான் இதுக்கு ரொம்ப சிறந்த தடுப்பு மருந்து. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, ஹெச்ஐவியும் எய்ட்ஸும் ஒன்னா அப்படிங்கிறது தான். நிச்சயமா கிடையாது. ஹெச்ஐவி அப்படிங்கிறது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை தாக்குற ஒரு வைரஸ். ஆனா எய்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த வைரஸோட பாதிப்பு ரொம்ப அதிகமாகி வரக்கூடிய ஒரு முற்றிய நிலை. இந்த அடிப்படை வித்தியாசத்தை நம்ம முதல்லயே ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இதோட ஆரம்ப கால அறிகுறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன் தெரியுமா? எந்த அளவுக்கு சீக்கிரம் நாம இதை கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் மருத்துவ உதவிகளை பெற்று ஒருத்தரோட உடல்நிலையை பாதுகாக்க முடியும். இது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அடுத்ததா இந்த HIV நோய் தொற்று எப்படி பரவுதுன்னு பார்க்கலாம். சமூகத்துல இத பத்தி நிறைய தவறான கருத்துக்களும் வெறுப்புகளும் இருக்கு. அதை உடைக்கணும்னா இது எப்படி பரவுதுங்கிற உண்மையான அறிவியலை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம். இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. பாதுகாப்பற்ற உடலுறவு அப்புறம் பாதிக்கப்பட்ட ரத்தம் மூலியமா மட்டும்தான் HIV பரவும். அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்கள தொடறதாலையும் அவங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதாலையும் இருமறதாலையும் இல்ல சாதாரணமா கொசு கடிக்கிறதாலையும் இது பரவாது. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பல தேவையில்லாத தப்பான நம்பிக்கைகளை நம்ம தூக்கி எரிஞ்சிடலாம். சரி, ஒருவேளை HIV இருந்தா அதை எப்படி எதிர்கொள்றது? சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல மருத்துவ பரிசோதனை மூலியமா வைரஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது சரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. மூணாவது பாதுகாப்பான பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றது. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெடிசன்ல சரியான சிகிச்சை எடுத்தா HIV இருக்கிறவங்களும் சாதாரணமா ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். இதுதான் உண்மை. இப்ப நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. இதுவரைக்கும் கிருமிகளால வர நோய்களை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஆனா இனிமே நாம பார்க்க போறது நம்ம பழக்க வழக்கங்களால வர்ற ஆபத்துகள். இது ஒரு பெரிய மாயவலை மாதிரி ரொம்ப மறைமுகமா வந்து நம்மள அப்படியே சத்தமே இல்லாம அடிமையாக்கிடும். அதுல முதலாவதா நாம பார்க்க போற டாபிக் மது பழக்கத்தை சமாளிக்கும் வழிகள். இந்த மாதிரி மோசமான அடிமைத்தனத்துல சிக்காம நம்ம வாழ்க்கையை எப்படி சேஃபா கொண்டு போறதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். அசல் மது பழக்கம்னா என்ன? சும்மா ஜாலியா ஆரம்பிக்கிற ஒரு சின்ன பழக்கம் எப்படி ஒரு கொடூரமான அடிமைத்தனமா மாறுதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இது ஒருத்தரோட கேரக்டர் பிரச்சனை கிடையாதுங்க. இது கண்டிப்பா முறையான சிகிச்சை தேவைப்படுற ஒரு தீவிரமான நடத்தை சார்ந்த நோய். இதை நாம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆல்கஹால் ஒருத்தரோட மூளையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? உடல் அளவுல மட்டும் இல்லாம மனசளவுலையும் அவங்கள எப்படி தன்னோட முழு கட்டுப்பாட்டுல அது கொண்டு வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பிடியிலிருந்து வெளியே வர்றது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான். சரி, ஒருத்தர் மதுவுக்கு அடிமையாயிட்டார்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சும்மா என்னைக்காவது குடிக்கிறது போய் மது இல்லாம என்னால இருக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வர்றது, குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை வருது, அப்புறம் அவங்களோட கேரக்டர்ல வர்ற திடீர் மாற்றங்கள், இதெல்லாம் தான் ஒருத்தர் அடிமையாயிட்டார்னு காட்டுற மிக முக்கியமான வார்னிங் சிக்னல்ஸ். அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள மீட்கவே முடியாதான்னு கேட்டா நிச்சயமா முடியும். அதுக்கான பிராக்டிக்கலான வழிகள் இருக்கு. முதல்ல அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு மறைக்காம அடையாளம் காணணும். அப்புறம் டாக்டர்கள் கிட்டையும் கவுன்சிலர் கிட்டையும் முறையான ஹெல்ப் கேட்கணும். சரியான சப்போர்ட்டும் வழிகாட்டுதல் இருந்தா இதுல இருந்து 100% மீண்ட வர முடியும். ஃபார் ஷோர். இப்போ நாம இந்த யூனிட்டோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் புகை மற்றும் போதை பழக்கம். இது இளைஞர்களை எப்படி சீரழிக்குதுன்னு பார்ப்போம்.
சிகரெட் மற்றும் புகையிலை பழக்கம் ஒருத்தரோட உள் உறுப்புகளை எப்படி சைலண்டா டேமேஜ் பண்ணுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் ட்ரக்ஸ், அதாவது போதைப் பொருட்கள். அது ஒருத்தரோட சிந்திக்கும் திறனையே முற்றிலுமா அழிச்சிடும். இதை நாம சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் பார்க்காம இதுல பாதிக்கப்பட்டவங்களை எப்படி மீட்டு கொண்டு வரலான்னு யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். இதுல ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் மேட்டர். பல நேரங்கள்ல நான் மேல சொன்ன இந்த எல்லா கெட்ட பழக்கங்களும் ஆரம்பிக்கிறதே நண்பர்களோட வற்புறுத்தலால, அதாவது ஃபியர் பிரஷர்னால தான். அதனால சரியான நண்பர்களையும் நல்ல சூழ்நிலையும் தேர்ந்தெடுக்கிறது உங்க ஃபியூச்சருக்கு எவ்வளோ முக்கியம்னு நீங்க கண்டிப்பா உணரணும். இறுதியா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை உங்க விழிப்புணர்வுக்காகவும் உங்க சமூகத்துல கஷ்டப்படுற ஒரு நண்பனை காப்பாத்தவும் நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? சேலம் கிரேஸ் கம்யூனிட்டி காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸான நீங்க இதை வெறும் பாடமா மட்டும் பார்க்காம நிஜ வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். நல்லா யோசிங்க, விழிப்புணர்வோடு செயல்படுங்க, உங்களுக்கான சிறப்பான வாழ்க்கையை நீங்களே உருவாக்குங்க.